இப்போ இந்த வீடியோஸை தள்ளி விடாமல் பாருங்கள் சரியா. இது என்னென்னா இது அவார்டு ஃபங்க்ஷன் சரியா. அவார்டு ஃபங்க்ஷனுக்குள்ள வீடியோஸ் சரியா. ஆமாம், நிறையா பேர் காசு கொடுத்து நம்ம ஒரு 2000 ரூபாய் கட்டினா தான் அவார்டு சரியா. என்ன அவார்டு? யூடியூப்பில் இருக்கேங்கிற அவார்டு வாங்கி நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டுக்கலாம், நம்மளோட வீடியோஸில் போட்டுக்கலாம், யார் கூட நின்று வீடியோஸ் எடுத்துக்கலாம். இதுக்கு 2000 ரூபாய் சரியா. என்ன 2-3 பேர் கேட்டாங்க சரியா, வரீங்களா அப்படின்ட்டு சரியா. இப்போ சென்னையில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது, அதுக்கு கூப்பிட்டாங்க. அதுக்கு நான் போகலை சரியா. அதுக்கு 2000 ரூபாய் ஃபீஸு சரியா. அவங்கள்ட்ட அந்த அவார்டு வாங்குறதுக்கு யூடியூப்பில் இருக்கேன்னு சொல்லிவிட்டு அவார்டு வாங்குறதுக்கு சரியா. அப்புறம் இப்போ திருச்சியில் ஒரு ஃபங்க்ஷன் சரியா. திருச்சியில் உள்ள ஃபங்க்ஷனுக்கும் கூப்பிட்டாங்க சரியா. அதுக்கு ஆமாம், அதுக்கு 2000 ரூபாய். அது வெள்ளியில் கொடுக்காங்க 4 கிராம் அப்படின்ட்டு. அதுக்கும் ஆசைப்படலை நான். 2000 ரூபாய் கொடுத்து அந்த 4 கிராம் வெள்ளி வாங்குறதுக்கு நம்ம கடையில் கொண்டு கொடுத்து நம்ம வெள்ளி வாங்கிக்கலாம். நம்ம அவார்டு நம்ம போய் வாங்கக்கூடாது சரியா. நம்ம பணம் கட்டி எனக்கு அவார்டு கொடுங்கன்னு சொல்லி வாங்கக்கூடாது. நம்ம திறமைக்கு அவங்க கொடுக்கணும் சரியா. கொடுத்தா சந்தோஷம். இது நிறைய பேர் தெரியாமல் காசு கொடுத்து அவார்டு வாங்கி அது என்னத்துக்கு சொல்லுங்கள். நம்ம உழைக்கிற காசு ஒருத்தங்களுக்கு கொடுத்துட்டு அது ஏன் அந்த அவார்டை வாங்கி வேஸ்ட்டாக வீட்டுக்குள்ளே வைக்கணும். யூடியூப்காரன் நம்மளுக்கு திறமை இருந்தால் யூடியூப்காரனே கூப்பிட்டு கொடுப்பான் சரியா அந்த அவார்டு. அது உண்மையிலேப்பா நிறைய பேருக்கு புரியலை. நிறையா பேர் இதில் போனால் தான் நம்ம சின்ன திரைக்கு போகலாம், பெரிய திரைக்கு போகலாங்கிற மைண்ட் செட்லேயே நிறையா பேர் போயிட்டுருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு அதில் விருப்பமும் இல்லை சரியா. பைசா கட்டி அந்த அவார்டு வாங்கணுன்னு ஆசையும் இல்லை. இது அவார்டு வாங்குறவங்களுக்காண்டி நான் சொல்கிறேன் சரியா. நம்ம திறமைக்கு அவங்க கொடுக்கணுமே தவிர நம்ம யார்கிட்டையும் பைசா கட்டி நம்மளுக்கு அவார்டுக்குன்னு போய் நிற்கக்கூடாது. ஆமாம், அதான் என்னோடய கருத்து. ஆனால் திருப்பியும் கூப்பிட்டாங்கனாலும் இதே கருத்து தான் நானும் அவங்கள்ட்ட சொல்ல போகிறேன். ஆமாம், திறமைக்கு தானாக வரணுமே தவிர நம்ம பைசா கட்டி நம்மளோட ஒரு அவார்டை வாங்கி அதை நம்மளோட சேனலில் ஆட் பண்ணுறதுக்கு வீட்டிலே இருந்துட்டு போகலாம். நம்ம உழைக்கிற காசை எங்கே வேஸ்ட்டாக அடுத்தவங்களுக்கு கொடுத்து அவார்டு வாங்கணும் சொல்லுங்கள். எத்தனையோ பேர் நமக்கு 10,000 சப்ஸ்கிரைபர் நம்மளோட வீடியோஸ் நல்லா இருக்குன்னு பார்த்தோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம பார்க்காங்க. அந்த அவார்டுக்கு இந்த அவார்டும் ஈடாகுமா சொல்லுங்கள். அந்த அவார்டு தான் பெஸ்ட்டு. 10,600 சப்ஸ்கிரைபர் எனக்கு. அந்த 10,600 பேர் கொடுக்காங்க டெய்லி சரியா. லைவ்லேயும் கமாண்டுலேயும் கொடுக்காங்க. அந்த அவார்டோடையே அந்த அவார்டு பெருசு சொல்லுங்கள். போதும், இந்த அவார்டே போதும்ப்பா நம்மளுக்கு சரியா. இது என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிப்பா சரியா. ஆமாம், நான் தப்பான கமாண்டு போடாதீங்க தயவுசெய்து சரியா. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குப்பா தப்பான கமாண்டு போடும்போது. எங்களுக்கு ஹார்ட் பீட்டே அப்படி நின்று போய் வர்ற மாதிரி இருக்குது சரியா. இந்த லைவ் தேவையா அப்படின்லாம் எங்களுக்கு தோணுது சரியா. நீங்கள் கமெண்ட் போடுறதுல எங்களுக்கு ஹார்ட்டே நின்னாலும் நின்றுரும். பார்த்து கமெண்ட் போடுங்க, நல்ல கமெண்டாக கொடுங்க சரியா. லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் என்னோடய வீடியோஸு, சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா. ஓகே, பாய்ப்பா, பாய்.